ஸ்டடீஸ் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஜாப்க்கு நம்ம லேண்ட் பண்ணி ஒரு ஆஃபர் லெட்டரை கையில் வாங்குறோம் அப்படின்னா அதில் நமக்கு புரியாத ரொம்ப பெரிய விஷயமே பே ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். ரீசன் அதில் யூஸ் பண்ணுற டிஃப்ரெண்ட் ஜார்கன்ஸ் லைக் சிடிசி, கிராஸ் பே, நெட் பே, இதெல்லாம் என்னன்றது நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த வீடியோவில் நான் அதுதான் உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சிடிசி அப்படின்னா ஒரு கம்பெனி ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு வருஷத்துக்கு மொத்தமாக எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அதை டோட்டல் கேல்குலேட் பண்ணால் வர ஒரு அமௌண்ட்டு தான் சிடிசி. அந்த சிடிசி ஃபுல்லாகவே நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் வருமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அதில் ஒரு சில காம்போனன்ட்ஸ் நம்மளோட பெனிஃபிட்டுக்காக போகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஸ்விக்கியில் ஃபுட் ஆர்டர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபுட்டுக்கு நமக்கு டோட்டல் காஸ்ட் 500 வருது. அந்த 500ம் அந்த ஃபுட்டுக்கான ப்ரைஸான்னு பார்த்தா கிடையாது. அதில் நமக்கு தெரியாத காம்போனன்ட்ஸ் ஜிஎஸ்டி இருக்கும், டெலிவரி சார்ஜஸ் இருக்கும், சர்வீஸ் டேக்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய காம்போனன்ட்ஸ் உள்ளே இருக்கும். ஸோ ரெஸ்டாரண்ட்க்கு நம்ம பே பண்ணுறது ஒரு அமௌண்ட்டாக இருக்கும், மீதி அமௌண்ட் வேற ஒரு இடத்துக்கு போகுது. அதே மாதிரி தான் சிடிசியும். சிடிசியில் நம்மளோட கிராஸ் பே ப்ளஸ் எம்ப்ளாயர் நமக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் தருவாங்க. பெனிஃபிட்ஸ் லைக் பிஎஃப் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, இஎஸ்ஐ கொடுப்பாங்க, அப்படி இல்லைனா மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க, போனஸ், இன்சென்டிவ், கிராஜுவிட்டி, இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸை எம்ப்ளாயர் நம்ம சேலரியில் ஆட் பண்ணுவாங்க. இந்த பெனிஃபிட்ஸ்லாம் டைரெக்டாக நம்ம மந்த்லி பேல வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ பிஎஃப்னு சொல்லும்போது அது நம்ம பிஎஃப் அக்கௌண்ட் செப்பரேட்டாக இருக்கும், அதுக்கு போகும். இஎஸ்ஐ அண்ட் மெடிக்கல் இன்சூரன்ஸ்னு சொல்லும்போது நமக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி எப்பயாவது வருது அப்படின்றப்போ நம்ம அதை கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். போனஸ் அண்ட் இன்சென்டிவ்ன்றது ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரி தரும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்சென்டிவ் ஒரு சில கம்பெனியில் டார்கெட் பேஸ்டாக இருக்கலாம், ஒரு சில கம்பெனியில் மந்த் ஆன் மந்த் கொடுக்கலாம், இல்லைனா இயர்லி, குவார்டர்லி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைமில் தரலாம். ஸோ உங்களோட கிராஸ் பே அண்ட் எம்ப்ளாயர் நமக்கு கொடுக்குற பெனிஃபிட்ஸை ஆட் பண்ணும்போது வர வேல்யூ தான் நம்மளுடைய சிடிசி. இப்போ நம்மளுடைய சிடிசி 6 lakh per annum அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம், 6 lakhs-ஐ 12ஆல் டிவைட் பண்ணால் வர வேல்யூ தான் நம்ம பேங்க் அக்கௌண்ட்க்கு வரும்னு நினைப்போம். பட் அது கிடையாது. நம்ம பேரோல்ல என்ன டிஃப்ரெண்ட்டான காம்போனன்ட்ஸ் இருக்குது, நம்மளோட நெட் பே எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஒரு பே ஸ்லிப்பை எக்ஸாம்பிளாக வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது ஒரு சாம்பிள் சேலரி ஸ்லிப் தான். இதில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். முதல்ல லெஃப்ட் சைடில் எம்ப்ளாய் ஏர்னிங்ஸ்னு இருக்குது. கம்பெனி அதுதான் உங்களுக்கான சேலரின்னு டிசைட் பண்ணது. இதில் பேசிக் சேலரி இருக்குது, ஹெச்ஆர்ஏ இருக்குது, ஸ்பெஷல் அலவன்ஸ்னு இருக்குது. இது மூணுத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் வர வேல்யூ தான் உங்களுடைய கிராஸ் சேலரி. பட் இந்த கிராஸ் சேலரி தான் நம்ம அக்கௌண்ட்டில் வருமானு பார்த்தா கிடையாது. இது டிடக்ஷனுக்கு முன்னாடி இருக்கிற சேலரி. இப்போது கீழே வாங்க. இதுதான் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனில் என்னென்ன இருக்குன்னா, எம்ப்ளாயர் பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் இருக்குது, ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறாங்க, மந்த்லி போனஸ் ப்ரொவிஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு இதில் ஒரு 3 டேர்ம்ஸ் இருக்குது. இந்த அமௌண்ட்லாம் சேர்த்தா வர வேல்யூ தான் உங்களுடைய டோட்டல் சிடிசி. 6 lakhsன்னு அந்த 6 LPAவை 12ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ஒரு அமௌண்ட் வருது பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்டு தான் 50,000. அதுதான் நமக்கு ஒரு மாதத்துக்கான சிடிசி. ஸோ இந்த 50,000ல இருந்து தான் 10,000 நம்ம எம்ப்ளாயர் கொடுக்குற பெனிஃபிட்ஸ்க்கு போகுது. மீதி 40,000 நம்ம டிடக்ஷனுக்கு முன்னாடி இருக்கிற சேலரியாக வருது. அதுதான் நம்மளோட கிராஸ் பே. இப்போது இந்த கிராஸ் பே தான் நம்மளோட ஃபைனலான பேமெண்ட்டா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இன்னும் இது முடியல. கிராஸ் பே 40,000லேருந்து சில டிடக்ஷன்ஸ் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எம்ப்ளாயர் நமக்கு பிஎஃப் கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி நம்மளுக்கான ஒரு பிஎஃப்பை கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். அந்த அமௌண்ட் இருக்கும். ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ் ஒன்று பிடிப்பாங்க. ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ் நம்ம இன்கம்லேருந்து நம்ம கவர்மெண்ட்க்கு கொடுக்குற ஒரு டேக்ஸ். அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் யாராவது எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா அந்த இன்கம் டேக்ஸ் டிடக்ஷன் ஆகும். ஸோ இந்த டிடக்ஷன்லாம் போகி வர அமௌண்ட். ஸோ இந்த பே ஸ்லிப்பில் பார்த்தீங்கன்னா 40,000லேருந்து 2,700 வரைக்கும் எம்ப்ளாய்க்கு கிராஸ் சேலரிலேருந்து டிடெக்ட் ஆகுது. ஸோ இந்த டிடெக்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு வருது பார்த்தீங்களா ஒரு அமௌண்ட் 37,300. ஸோ இதுதான் உங்களுடைய நெட் பே, அதாவது உங்கள் பேங்க்குக்கு ஒவ்வொரு மாதமும் வர டேக் ஹோம். ஸோ ஒரு சிம்பிள் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிடிசி அப்படின்னா கிராஸ் சேலரி ப்ளஸ் எம்ப்ளாயர் நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற அமௌண்ட். இது ரெண்டுத்தையும் சேர்த்தா வர வேல்யூ தான் நமக்கு ஒரு வருஷத்துக்கான சிடிசி. கிராஸ் பே அப்படின்னா எம்ப்ளாயிக்கான சம்பளம் டிடக்ஷனுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கோ அது. ஸோ நெட் பே அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கிராஸ் பே இருக்குது பார்த்தீங்களா, எம்ப்ளாயி ஏர்ன் பண்ணது, அது மைனஸ் டிடக்ஷன் போகிய ஒரு அமௌண்ட் வருது பார்த்தீங்களா, அதுதான் நமக்கான நெட் பே. அவ்வளோதான். இந்த 3 ஃபார்முலாவும் புரிஞ்சுக்கிட்டா எந்த ஆஃபர் வாங்கினாலும் நீங்கள் சேலரி கால்குலேட் ஈஸியாக பண்ணிடலாம்.
ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஹெச்ஆர் கிட்ட சேலரி டிஸ்கஸ் பண்ணும்போது சிடிசி எவ்வளோன்னு கேட்குறதுக்கு பதிலாக உங்களோட நெட் பே எவ்வளோன்றது கேளுங்க. ஏன்னா நம்ம ஒரு மந்த்தை ரன் பண்ணுறதுக்கு, நம்ம நல்லா பட்ஜெட் போடுறதுக்கு நம்மளோட டேக் ஹோம் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம சிடிசிக்கு பதிலாக டேக் ஹோம் எவ்வளோன்றதை டிஸ்கஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஹெச்ஆர் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை.